கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அண்ட் ஒரு 5 to 6 காஞ்ச மிளகாய், ஆனியன் 2 அண்ட் கார்லிக் இடித்து வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி கருவேப்பிலை அண்ட் அப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா அண்ட் கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு அண்ட் பூண்டெல்லாம் ஆட் பண்ணி நல்லா தாளிச்சிக்கலாம். அண்ட் அதாயிட்டோன்னே 2 ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா தாளிச்சிக்கோங்க. அண்ட் அதாயிட்டோன்னே 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா தாளிச்சிக்கோங்க. அதாயிட்டோன்னே 1 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அவரைக்காய் நாங்கள் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இருக்கிறோம், ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 to 6 கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதாயிட்டோன்னே இந்த மாதிரி தேங்காவை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 4 to 5 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதாயிட்டோன்னே 1 டீஸ்பூன் ஆஃப் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா அரைச்சிக்கோங்க கொரன்னு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவரைக்காய்க்கு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதாயிட்டோன்னே இந்த பேஸ்ட் இல்லை இந்த கொரப்பாக நம்ம அரைச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸுக்கு.